வணக்கம். இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, 8வது ஊதிய குழு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 0 ஆகும். அடிப்படை சம்பளம் அதிரடி உயர்வு குறித்த புதிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8வது ஊதிய குழுவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவில் குழுவுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் அறிவிப்பு வரும். இதற்கு பிறகு ஊழியர்களின் புதிய சம்பள மேட்ரிக்ஸ் குறித்து ஆலோசிக்கப்படும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் அலவன்ஸ்களில் திருத்தம் செய்ய வாய்ப்பு உள்ளது. இதற்கு ஊதிய குழுவின் பரிந்துரைகள் பொருந்தும். ஆனால் 8வது சம்பள குழுவின் மிகப்பெரிய தாக்கம் அகவிலைப்படியில் இருக்கும். மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படி 0 மாற்றப்படும். அதாவது புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டவுடன் அகவிலைப்படி 0 மாற்றப்படும். ஜனவரி 2026க்குள் அகவிலைப்படி அதாவது DA 63% எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அகவிலைப்படி 50% எட்டிய உடனேயே அது 0 ஆக்கப்பட்டு அகவிலைப்படி தொகை அடிப்படை ஊதியத்துடன் சேர்க்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. இப்போது புதிய சம்பள குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் போது ஊழியர்களின் அகவிலைப்படி 0 மாற்றப்பட்டு அகவிலைப்படி தொகை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்ற விவாதம் நடந்து வருகிறது. இருப்பினும் அப்போது இருக்கும் அகவிலைப்படி தோராயமாக 63% அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுமா அல்லது 50% அகவிலைப்படி மட்டும்தான் அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுமா என்பது பற்றி இன்னும் தெளிவாக தெரியவில்லை. 50% தான் இணைக்கப்படும் என்றும் கூடுதலாக உள்ள 13% இணைக்கப்படாது என்றும் ஒரு சாரார் கூறுகின்றனர். இப்போது அரசாங்கம் இது குறித்து இறுதி முடிவை எடுக்க வேண்டும். 8வது சம்பள குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் புதிய அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி கணக்கிடப்படும். இது 0 தொடங்கப்படும். உதாரணமாக ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 34,200 என்று வைத்துக் கொள்வோம். அப்போது ஜனவரி 2026 முதல் அவரது அகவிலைப்படி 0 இருக்கும். பின்னர் ஜூலை 2026இல் 3 அல்லது 4% அகவிலைப்படி தோராயமாக அதனுடன் சேர்க்கப்படும். அப்போதிலிருந்து மேலும் கணக்கீடுகள் தொடரும். அகவிலைப்படி 0 மாறினால் அது மற்ற கொடுப்பனவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். 8வது சம்பள குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும். அகவிலைப்படி 50% அல்லது அதற்கு மேல் இருந்தால் அதை புதிய ஊதிய குழுவில் இணைக்க ஒரு ஏற்பாடு உள்ளது. நுகர்வோர் விலை குறியீட்டின் CPI அடிப்படையில் அகவிலைப்படி DA கணக்கிடப்படுகிறது. CPI அவ்வப்போது மாறுகிறது. இது அகவிலைப்படியிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. 8வது சம்பள குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு தற்போதைய அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும் என்பதால் ஊழியர்களின் மொத்த சம்பளம் அதிகரிக்கும். தற்போதைய சூழ்நிலையில் ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 மற்றும் அகவிலைப்படி 50% என வைத்துக் கொள்வோம். அப்போது அகவிலைப்படி ரூபாய் 9,000 இருக்கும். 8வது சம்பள குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி சேர்க்கப்பட்டால் மொத்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 27,000 உயரும். புதிய ஊதிய விகிதம் அமல்படுத்தப்படும் போதெல்லாம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும். விதிகளின்படி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 100% அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இது நடக்காது. அப்படி செய்ய நிதி நிலைமை தடையாக இருக்கும். இருப்பினும் 2016ஆம் ஆண்டில் அப்படி செய்யப்பட்டது. அதற்கு முன் 2006ஆம் ஆண்டு 6வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட போது டிசம்பர் வரை 5வது ஊதிய அளவில் 187% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வந்தது. முழு அகவிலைப்படியும் அடிப்படை சம்பளத்தில் இணைக்கப்பட்டது. ஆகையால் 6வது ஊதிய அளவின் குணகம் 1.87 இருந்தது. பின்னர் புதிய சம்பள பட்டியல் மற்றும் புதிய தர ஊதியமும் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதை வழங்க 3 ஆண்டுகள் ஆனது. 2026 ஜனவரியில் 8வது சம்பள குழு அமல்படுத்தப்படும் போது அகவிலைப்படி 0 ஆகிவிடும். அப்போதைய சூழ்நிலையில் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டு அது 0 கணக்கிடப்படும். ஜனவரி முதல் ஜூன் 2026 வரையிலான AICPI குறியீடு அகவிலைப்படி 3% இருக்குமா, 4% இருக்குமா அல்லது எவ்வளவு இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். இந்த நிலைமை தெளிவாக தெரிந்தவுடன் ஊழியர்களுக்கு 0% தொடங்கி அகவிலைப்படி வழங்கப்படும். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.